இந்த ஒட்டகப்பால் சாப்பிட்டா வந்து இயற்கையாகவே சர்க்கரை அளவு கம்மியாகும் அப்படின்னு நெட்டில் படித்தேன். அது இல்லாமல் எல்லா நேரமும் இங்கே வந்து காஃபி, டீ, பால் வந்து அவைலபிள் இருக்குது. பால் 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 450 ரூபாய்க்கு நாங்கள் இங்கே விற்றுட்டு இருக்கோம். மக்கள் ஒட்டகத்தை வந்து இதுக்கு முன்னாடி ஜூவில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ சர்க்கஸு, ஜூவில் இல்லாமல் நம்ம இடத்துக்கு நேரில் வந்தாங்கன்னா ஒட்டக சவாரி பண்ணலாம், ஒட்டகத்தோட ஃபோட்டோ எடுத்து எல்லாமே பண்ண முடியுதுங்கும் போது அந்த ஒரு 20 ரூபாயாக இருக்கட்டும், 100 ரூபாயாக இருக்கட்டும் கொடுத்து அவங்க வராங்க. அப்படிங்கும்போது பாலிலேருந்து எங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை விட ஒட்டகத்தை பார்க்க வரக்கூடியவங்களோட வருமானம் வந்து ஜாஸ்தி. இந்த படத்தில் சொன்ன மாதிரி வந்து ஒட்டகப்பாலில் டீ போடுறதுங்கிறத வந்து உண்மையாகவே நடக்குது. அப்படிங்கும்போது அதை நேரில் பார்க்குறக்கு மக்கள் வராங்க. அதே மாதிரி இதை இறைச்சிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடும் இருக்குது. அதனால தான் ஒட்டகம் வாங்குறதுக்கு இவ்வளோ கடுமையான ஒரு தடைகள் இருக்குது. நாங்கள் வந்து பால் இதுக்காகத்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அரசு அதிகாரிகள்கிட்ட விளக்கம் கொடுத்து கிட்டத்தட்ட இதுக்காக நான் 2.5 மாதம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்துச்சு. பின்னாடி வந்து இது சம்மந்தமாக வந்து ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத்னு எல்லா மாநிலங்களையும் அங்கே ட்ராவல் பண்ணி பல இடங்களில் போய் இதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணோம். ஆக்சுவலாக ஒட்டகம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆசை வந்து நான் ராஜஸ்தான் போய் புஷ்கர் மேலா போனப்போ தான் பார்த்தீங்கன்னா அரசு வழிமுறைகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒட்டகம் வாங்க முடியுங்கிறது தெரிய வந்துச்சு. அப்போ பணத்தோடு அங்கே போயிட்டு ஒரு ஏமாற்றத்தோடு தான் திரும்பி வந்தோம். கலெக்டரு, அந்த மாவட்டத்தோட ஜேடிஓ, வில்லேஜ் ஆஃபீஸரு, வெட்டினரி ஆஃபீஸரு, அந்த யாருக்கிட்ட நம்ம ஒட்டகம் வாங்குறோமோ அவங்ககிட்ட எழுத்துப்பூர்வமாக வந்து நான் ஒட்டகத்தை வந்து இவங்களுக்கு தான் விற்கிறேன் அப்படின்னு அவரோட ஆதார் கார்டிலிருந்து நம்ம ஆதார் கார்டு வரைக்கும் மென்ஷன் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வண்டியில் ஏற்ற முடியும். இது வந்து ஒரு கல் மண் ஏற்றிட்டு வர மாதிரி இந்த உயிருள்ள ஒரு ஜீவனை நம்ம அப்படி கொண்டு வர முடியாது. தென்னிந்தியாவிலேயே முதல் வர்த்தக ஒட்டக பால் பண்ணையை நாங்கள் தான் வந்து நிர்வகிக்கிறோம் சங்கமித்ரால இருந்து. வணக்கம், என்னோட பேர் பி மணிகண்டன். நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கேன். நான் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அங்குஷம் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்கோம். மெஷின் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது என்னோட மகன் எம் ஞானேஸ்வரன். எனக்கு ஒரு சின்ன பொண்ணு மகள் இருக்கா, மகிழ்னு பேர். என் மனைவி பெயர் சுப்புலட்சுமி. நான் கடந்த 20 வருஷமாக இங்கே கோயம்புத்தூரில் தான் இருக்கும். என்னோட பூர்வீகம் வந்து பார்த்தீங்கன்னா பழனி பக்கம். நான் பிறந்து வளர்ந்தது, படித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான். 2001 இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கேன். இந்த ஒட்டகப்பால் வந்து எனக்கு எப்படின்னா, இந்த 2ஆம் கோவிட் இலையை வந்தப்போ நான் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர் இருந்தங்காட்டி, என் மனைவிக்கு வந்து அல்சர் இருந்தங்காட்டி எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுலேருந்து ரெக்கவர் ஆனப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்த்தை விட ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நல்லா உணர்ந்தேன். உணர்வுபூர்வமாக புரிஞ்சுட்டு என்னென்ன நல்ல சாப்பாடு, எதை சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும், இயற்கையான முறையிலேயே கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்னலாம் வழி அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணும். அதில் வந்து பார்த்த நிறைய விஷயங்கள்ல என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகப்பால். இந்த ஒட்டகப்பால் சாப்பிட்டா வந்து இயற்கையாகவே சர்க்கரை அளவு கம்மியாகும் அப்படின்னு நெட்டில் படித்தேன். பின்னாடி வந்து இது சம்மந்தமாக வந்து ராஜஸ்தான், பஞ்சாப், குஜராத்னு எல்லா மாநிலங்களையும் அங்கே ட்ராவல் பண்ணி பல இடங்களில் போய் இதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணோம். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் பிகானருங்கிற ஒரு இடத்துல வந்து மத்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே வரக்கூடிய NRCCன்னு ஒரு இடம் இருக்குது, நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கேமல். அவங்க வந்து முழுக்க ஒட்டக சம்மந்தமாக நிறையா ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களோட ரிசர்ச்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டகப்பால் சாப்பிட்றதுனால நமக்கு சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டகப்பால் சாப்பிட்டா செரிமான பிரச்சனை இருக்காது, அவங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வந்து அவங்களோட ஆராய்ச்சி முடிவுகளை பார்க்கும்போது தான் எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. பின்னாடி வந்து நாங்கள் பால் வந்து ராஜஸ்தான்லேருந்து வாங்கி சாப்பிட்ருந்தேன். எனக்கு பால் டேஸ்ட்டும் பிடிச்சிருந்துச்சு. அதை சாப்பிடவும் எனக்கு உடம்பு நல்லா இருந்துச்சு. உடம்பு வந்து சோர்வு இருக்கிறதோ இல்லை கைகால் வலி, அசரிக்கை அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. டெஸ்ட் பண்ணி பார்க்கவும் எனக்கு சுகர் லெவலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு படி மேலே போய் பார்க்குறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா கறவைப்பால் குடித்தா நல்லதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நாங்கள் குஜராத்லேருந்து கடும் முயற்சிக்கு பின்னாடி இன்றைக்கி 6 ஒட்டகத்தை வாங்கிட்டு வந்து கோயம்புத்தூரில் வந்து நீலாம்பூர் பக்கத்தில் குளத்தூருங்கிற இடத்துல சக்தி காலேஜ் பக்கத்தில் நாங்கள் எங்களோட சங்கமித்ரா ஃபார்மை வந்து உருவாக்கியிருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் எங்கள் ஃபார்ம் ஓப்பன் ஆகிருக்கும். யார் வேணால் எப்போ வேணால் இங்கே வரலாம். காலையில் 6:30 to 7, சாயந்தரம் அதே மாதிரி 5:30 to 6 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒட்டகப்பால் கறப்போம். அந்த நேரத்தில் வந்தாங்கன்னா கறவைப்பாலையும் மக்கள் வந்து ருசித்து பார்க்கலாம். அது இல்லாமல் எல்லா நேரமும் இங்கே வந்து காஃபி, டீ, பால் வந்து அவைலபிள் இருக்குது. பால் 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 450 ரூபாய்க்கு நாங்கள் இங்கே விற்றுட்டு இருக்கோம். அது இல்லாமல் கொஞ்சமாக சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு கப்பு வந்து 50 ரூபாய்க்கு வந்து எங்கள்கிட்ட கிடைக்கும். இந்த இதில் வந்து தண்ணி கலக்காமல் அப்படியே நாங்கள் டீ போடும்போது சுவை நல்லா இருக்குது. மக்கள் திரும்ப வராங்க. நிறைய பேர் இதுக்காகவே வந்து எங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. உள்ளூர் நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி மூலிமா நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். வெளியூர் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து ஃப்ரீசரில் வச்சு பாலை கட்டியாக்கி ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் பேக்கிங் பண்ணி நாங்கள் வெளியூரில் பஸ்ஸுக்கு இது எல்லாத்துக்கும் அனுப்பிட்டுருக்கோம். மக்கள் மத்தியில் நல்ல ஒரு புதிய ஒரு வரவேற்பும் இருக்குது.
மாட்டுக்கும் ஒட்டகத்துக்கும் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டகத்தை கையாளுறது ரொம்ப ஈஸி. உருவம் தான் பெருசோ ஒழிய இது வந்து ரொம்ப சாதுவான ஒரு உருவம். மாடாச்சு வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போகும், முட்டும் அப்படிங்கிறது இருக்கும். ஒட்டகத்துக்கு அப்படி எதுவுமே கிடையாது. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஒட்டகத்துக்கு வந்து மேல் தாடையில் பல்லே கிடையாது. நீங்கள் கிட்டத்தட்ட இங்கே பார்க்கலாம், இங்கே பாருங்களேன், பார்க்கலாம். இங்கே கீழ் தாடையில் தான் பல்லு இருக்கும், மேல் தாடையில் பல்லே கிடையாது. நீங்கள் விரலே உள்ளே வச்சிங்கனாலும் அதனால கடிக்க முடியாது. அது வந்து ரொம்ப அந்தளவுக்கு சாதுவான ஒரு மிருகம் தான். அதே மாதிரி உணவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு எதை போட்டாலும் சாப்பிடும். அதுவும் வேப்பந்தலையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடும். ஆட்டு மசாலு நல்லா பால் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்ன் இது கொடுக்குறோம், சோளம் கொடுக்குறோம், மக்காச்சோளம் கொடுக்குறோம். அந்த மாதிரி இலதலைகள், காஞ்சது, வாழை இலை, பழங்கள் எல்லாத்தையுமே சாப்பிடுது. இன்னொன்று சொன்னால் அன்னாச்சி பழத்தை சீவி போட்டு அந்த தோலை போட்டோம்னா கூட அதை வந்து இது நல்லா விரும்பி சாப்பிடும். உணவு பழக்கத்தில் இதுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடு தடைங்கிறது கிடையாது. இது மட்டும்தான் சாப்பிடும் அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி இதுக்கு ஷெட்டெல்லாம் தேவையில்லை. ஓப்பன் வெயில் எங்கே வேணா இருக்கும், உட்காந்துக்கும். ஈரத்துல மட்டும் நனைஞ்சு நிக்க கூடாது, சேத்துல மட்டும் நிக்க கூடாது. மற்றபடி எந்த இடமா இருந்தாலும் அது நல்லா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு இங்க வந்து எல்லாம் செட்டில் ஆயிருக்கு. பால் நல்லா தான் கொடுக்குது, எல்லா அப்பவும் சாப்பிடுது நல்லா. ஆக்சுவலா ஒட்டகம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆசை வந்து, நான் ராஜஸ்தான் போய் புஷ்கர் மேலா போனப்போ தான் பாத்தீங்கன்னா அரசு வழிமுறைகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒட்டகம் வாங்க முடியுங்கிறது தெரிய வந்துச்சு. அப்போ பணத்தோட அங்க போயிட்டு ஒரு ஏமாற்றத்தோட தான் திரும்பி வந்தோம். ஆனா இருந்தாலும் எங்களோட விடாமுயற்சியில வந்து அரசாங்கம் என்னென்ன வழிமுறைகள் சொன்னாங்களோ அது எல்லாமே பண்ணோம். இதுக்கு எப்படி பண்ண வேண்டியதுக்குன்னா, குறைஞ்சபட்சம் நாம எங்க இருக்கோமோ அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட நம்ம அனுமதி வாங்கணும். இந்த மாதிரி இந்த அனிமல்ஸ் நாம இங்க வைக்கிறதுக்கு நமக்கு இட சௌகரியங்கள் இருக்குது அப்படின்னு அவர் நேரில் வந்து விட்னஸ் பண்ணுவார். அதே மாதிரி முதல்ல நம்ம ஒட்டகம் போய் கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து மாடு, குதிரை, ஆடு, அது போக தோட்டம், இந்த மாதிரி பண்ணையை நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் அவங்க நமக்கு அனுமதி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து முதலே வந்து குதிரை, ஆடு, நாய், முயல் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தங்காட்டி எங்களுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. இது வந்து விஓட்டு வாங்கணும், லோக்கல் வெட்டினரி ஆஃபீஸர்கிட்ட. நம்மளோட மாவட்ட ஜேடின்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃபீஸர், வெட்டினரி டாக்டர், அவர்கிட்ட நம்ம வந்து லெட்டர் வாங்கி எந்த மாவட்டத்தில் போய் வாங்க போகிறோமோ அங்கே வந்து கலெக்டர்கிட்ட இருந்து ஒட்டகை வச்சிருக்கக்கூடிய வரைக்கும் படிப்படியாக பல பேர்த்துட்டு வாங்கணும். கலெக்டரு, அந்த மாவட்டத்தோட ஜேடிஓ, வில்லேஜ் ஆஃபீஸரு, வெட்டினரி ஆஃபீஸரு, அந்த யாருக்கிட்ட நம்ம ஒட்டகம் வாங்குறோமோ அவங்ககிட்ட எழுத்துப்பூர்வமாக வந்து நான் ஒட்டகத்தை வந்து இவங்களுக்கு தான் விற்கிறேன் அப்படின்னு அவரோட ஆதார் கார்டில் இருந்து நம்ம ஆதார் கார்டு வரைக்கும் மென்ஷன் பண்ணி நம்ம அவங்க லெட்டர் கொடுக்கணும். வெட்டினரி டாக்டர் வந்து அந்த அனிமலை வந்து விட்னஸ் பண்ணி அதுக்கு ஃபிட்னஸ் ஹெல்த் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வண்டியில் ஏற்ற முடியும். அதே மாதிரி வண்டியில் ஏற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போக்குவரத்து துறையெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்குது. உதாரணத்துக்கு 6 அடி மண் போடணும், அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பாடு நம்ம வண்டியில் வச்சுருக்கணும், தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணணும். ஒரு 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஒட்டகத்தை நம்ம நிறுத்தி அதுக்கு சாப்பாடு, தண்ணி எல்லாம் கொடுக்கணும். ஓய்வு கொடுத்துட்டு தான் நம்ம கூட்டிகிட்டு வரணும். இது வந்து ஒரு கல் மண் ஏற்றிட்டு வர மாதிரி இந்த உயிருள்ள ஒரு ஜீவனை நம்ம அப்படி கொண்டு வர முடியாது. அது மாதிரி பல வழி நெறிமுறைகளை தாண்டித்தான் நம்ம ஒட்டகத்தை கொண்டு வர முடியும். இது ஒட்டகத்தோட செலவோட அதை கொண்டு வரக்கூடிய போக்குவரத்து செலவு தான் நமக்கு ஜாஸ்தி இருக்குது. இப்போ ஒட்டகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட தீவன செலவுங்கிறது கம்மி தான். ஒரு நாளைக்கு நம்ம வெளியிலேருந்து தீவனமாக வாங்கி போட்டோம்னாலே அதிகபட்சம் ஒரு 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா இருந்தால் போதும். அதே மாதிரி இதில் வந்து நமக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒட்டகம் சராசரியாக ஒரு நாளைக்கு நமக்கு 3 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்குது. அந்த பால் வந்து நாங்கள் 450 ரூபாய்க்கு விற்கிறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு வந்து ஒரு ஒட்டகத்தோட பால் விற்பனை வந்து 1200 1300 ரூபா வந்துடும். அதுக்கு தீவன செலவுங்கிறது ஒரு 300 ரூபா தான் ஆகும். பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபார்மில் உள்ள பார்க்க வரவங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து நாங்கள் 20 ரூபா போட்டிருக்கோம். உள்ள வரலாம், ஒட்டகத்து மேலே ஏறி வந்து ரைட் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அது எல்லாமே பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் தனியாக 100 ரூபான்னு வாங்குறங்காட்டி எங்களுக்கு அதுலேயே ஒரு நல்ல ஒரு உபரி வருமானம் நல்லா வருது. இப்போ மாட்டு பண்ணைக்கும் ஒட்டக பண்ணைக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா, மாட்டு பண்ணையில் நம்ம மாடு மட்டும்தான், மாட்டில் பால் மட்டும்தான் கறந்து கொடுக்குறோம். அதில் வந்து உபரி வருமானம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஏன்னா மாட்டை பார்க்க வரவங்கள்ட்ட நம்ம வந்து டோக்கன் போட்டால் யாரும் வந்து டோக்கன் வாங்கிட்டு வரமாட்டாங்க. ஆனால் ஒட்டகம் அப்படி கிடையாது. மக்கள் ஒட்டகத்தை வந்து இதுக்கு முன்னாடி ஜூவில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ சர்க்கஸு, ஜூவில் இல்லாமல் நம்ம இடத்துக்கு நேரில் வந்தாங்கன்னா ஒட்டக சவாரி பண்ணலாம், ஒட்டகத்தோட ஃபோட்டோ எடுத்து எல்லாமே பண்ண முடியுதுங்கும் போது அந்த ஒரு 20 ரூபாயாக இருக்கட்டும், 100 ரூபாயாக இருக்கட்டும் கொடுத்து அவங்க வராங்க. அப்படிங்கும்போது பாலிலிருந்து எங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை விட ஒட்டகத்தை பார்க்க வரக்கூடியவங்களோட வருமானம் வந்து ஜாஸ்தி. அதனால் இது வந்து ஒரு நல்ல லாபகரமாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 லிட்டர் பால் வரும். எங்களோட தேவை வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் தான். மீதி இருக்கக்கூடியதை வந்து இன்றைக்கி நாங்கள் வர்த்தக ரீதியில் விற்க வரும்போது மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் இருக்குது. புதுசாக இருக்குது, இந்த படத்தில் சொன்ன மாதிரி வந்து ஒட்டகப்பாலில் டீ போடுறங்கிறத வந்து உண்மையாகவே நடக்குது. அப்படிங்கும்போது அதை நேரில் பார்க்குறக்கு மக்கள் வராங்க. அதை வந்து நம்ம ஒரு கப்பு பால் 50 ரூபா அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து மக்கள் ருசிச்சு பார்க்குறதுக்காக வாங்கிக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக நாங்கள் இந்த சங்கமித்ரா ஃபார்மை இங்கே உருவாக்கியிருக்கங்காட்டி இங்கே வரக்கூடியவங்க ஒட்டகத்தையும் பார்க்குறது, இங்கே மற்ற பெட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக பண்ணுறாங்க. விரும்பி எல்லாம் சாப்பிட்றாங்க பாலை. ஒட்டகப்பால் வந்து முதல்ல நான் என்னோட சர்க்கரை இதுக்காக தான் வாங்கினது.
வந்திருக்கேன். இது சாப்பிட்டு பார்த்து எனக்கு நல்லா இருந்துச்சு. அந்த பால் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பாலை மற்றவங்களுக்கு விற்க ஆரம்பித்தோம். இது எனக்கு தமிழில் பிடிச்ச ஒரு பழமொழியாக சொல்கிற மாதிரி, யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் அப்படிங்கிற மாதிரி ஆட்டுப்பால் ஒட்டகப்பால் வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தங்காட்டி இன்றைக்கி விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம். என் ஃபேமிலியிலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க. தினமும் காலையில் வந்து நேரத்தில் வந்து நான் பண்ணுறதுக்குனாலும் எங்களோட இன்ஜினியரிங் கம்பெனியை மிஸ்ஸஸ் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் இதையும் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது. மக்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு ஆதரவு இருக்குது. எல்லோரும் வரவங்க எல்லாருமே பார்த்துட்டு இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது, வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு திரும்ப வேணும், நாங்கள் வந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து வாங்குறாங்க. இப்போ பராமரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நாங்கள் ஒட்டகம் வாங்கணும்னு நினச்சதையுமே வந்து ராஜஸ்தான், குஜராத்தில் போய் ஒட்டகத்தை பராமரிக்கிறத பற்றி நாங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா முழுக்க ஆட்களை நம்பி நாம் இதை பண்ண முடியாது, நாமளே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகத்துக்கு எப்படி மேய்க்கிறது, அதுக்கு எப்படி பால் கறக்கிறது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து அங்கே போய் அவங்களோட இருந்து, அவங்க குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜங்கல் காட்டுக்குள்ளே வந்து ஒட்டகத்தை மேய்க்கும் போது அவங்க கூட இருந்து எப்படி பண்ணுறாங்கிறத பார்த்து கற்றுக்கிட்டு தான் வந்தோம். இங்கே வந்து நாங்கள் ஆட்களை ட்ரெயின் பண்ணிக்கிறோம். வட மாநிலத்துலேருந்து வந்த ஆட்களும் இருக்காங்க, நம்ம லோக்கலில் இருக்கக்கூடியவங்களுமே பார்த்துக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணணும் எப்படிங்கிறது முழுக்க எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி இல்லாமல் ஆட்களை எதிர்பார்த்து மட்டும் கிடையாது. ஆனால் ரொம்ப ஈஸி, யாராக இருந்தாலும் இதில் வந்து பழகிக்கலாம். சுலபமான ஒரு தான் ஒட்டக பார்த்துக்கிறதுங்க. ராஜஸ்தான் மாநிலத்தோட மாநில விலங்கே வந்து ஒட்டகம் தான். அதே மாதிரி இதை இறைச்சிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடும் இருக்குது. அதனால தான் ஒட்டகம் வாங்குறதுக்கு இவ்வளோ கடுமையான ஒரு தடைகள் இருக்குது. நாங்கள் வந்து பால் இதுக்காகத்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அரசு அதிகாரிகள்கிட்ட விளக்கம் கொடுத்து கிட்டத்தட்ட இதுக்காக நான் 2.5 மாதம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்துச்சு. இது வந்து சொன்னதையும் ஒரே நாளில் வர கிடையாது. என்னோடய வேலைகளை விட்டுட்டு நான் 2.5 மாதமாக அவங்க பின்னாடி போய் அவங்க என்ன ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ மாதிரி கூட வச்சாங்க. நீங்கள் ஏன் ஒட்டகம் வாங்கணும், ஒட்டகத்தை என்ன பண்ண போகிறீங்க, வெட்டினரி டாக்டர் வந்து கேட்ட கேள்விக்கு நான் அதுக்கெல்லாம் பதில் சொன்னேன். உணர்வுபூர்வமாக நாங்கள் வந்து பாலுக்காக தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க நம்பினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வார கணக்கில் வந்து அவங்க ஆஃபீஸில் வெயிட் பண்ணி இதுக்கு பாலுக்கு தான் சார் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆச்சு. இது வர்த்தக ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா சார், பால் வந்து ஒட்டகப்பால் ரொம்ப நல்லது. அது கிடைக்காதனால தான் மக்கள் சாப்பிடாமல் இருக்காங்களோ வழியே, அதை வந்து ஒரு விழிப்புணர்வு தெரிய வந்துச்சு அப்படின்னா மக்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகப்பாலில் வந்து கொழுப்பு சத்து ரொம்ப கம்மி. இந்த பால் வந்து தயிர் ஆகாது. அப்படிங்கும்போது இந்த பால் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு வந்து செரிமான பிரச்சனைங்கிறது வராது. குறிப்பாக வந்து ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைக்காக தான் மாட்டுப்பால் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஒட்டகப்பால் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் கிடையாது. டயாபெட்டிஸ்க்காக தான் இந்த பால் வந்து நல்லது. சராசரியாக எல்லாருமே இந்த பாலை சாப்பிடலாம். இது வந்து மருத்துவம் அப்படிங்கிறது வந்து இரண்டாவது. மொத்தத்தில் இது ஒரு பால் தான். இந்த பால் வந்து யார் வேணால் சாப்பிடலாம். ஆட்டுப்பால், மாட்டுப்பால் மாதிரி ஒட்டகத்தோடதும் ஒரு பால் நாம் வந்து சாப்பிடலாம். மனிதர்கள் உடம்புக்கு ஏற்றுக்கக்கூடிய ஒரு சுவையும் நல்லா இருக்கும். இந்த ஒட்டகம் வாங்குறதுங்கிறதுல எங்களோட அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது. எப்படி அப்படின்னா, ஒட்டகப்பால் வந்து நான் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 2021 செப்டம்பரில் தான் ஒட்டகப்பாலை பற்றி கேள்விப்பட்டேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பால் பவுடர் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அக்டோபரில் வந்து நான் வாங்கலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்போ தான் வந்து கரெக்டாக புஷ்கர் மேலாக்காக தீபாவளி முடிச்சு 15வது நாள் நான் வந்து நவம்பரில் வந்து ராஜஸ்தான் போயிருந்தோம். அங்கே போய் கரெக்டாக 2 மாதத்தில் அதுக்கு வேணுங்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணி எங்கள் விடாமுயற்சியில் பார்த்து இன்னைக்கு ஜனவரி 15ஆம் தேதி என் மகன் பிறந்தநாள் அன்னைக்கு ஒட்டகத்தை வந்து நான் இங்கே கோயம்புத்தூரில் கொண்டு வந்து இறக்கணும். அதுக்காக வந்து பல பேர்த்திட்ட போய் பல ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணோம். ஆனால் இருந்தாலும் அது வந்து எனக்கு கஷ்டமாக தெரியல. ஏன்னா எனக்கு அதை வாங்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருந்தங்காட்டி அதுக்காக என்னென்னலாம் பண்ணமோ அதை செய்ய தயாராக இருந்தேன். அதை பார்த்து தான் அதிகாரிகள் என்னை நம்பி எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஒட்டகத்தினால வந்து மற்ற அனிமல்ஸுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, மற்ற அனிமல்ஸ்னால ஒட்டகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உதாரணத்துக்கு நாய் கடிக்குமான்னு பார்த்தா இது நல்லா உயரமானது, நாயினால கடிக்காது. அதே மாதிரி எந்த குதிரையோ வாத்தோ மற்றது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக இருக்கும். இது ரொம்ப சாதுவானது, மெதுவாக நடக்கும், பொறுமையாக தான் இருக்கும், கத்துறது இல்லை, சத்தம் போடாது, பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறங்காட்டி இதனால மற்ற எந்த மிருகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மற்ற இதை எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தென்னிந்தியாலேயே முதல் வர்த்தக ஒட்டக பால் பண்ணையை நாங்கள் தான் வந்து நிர்வகிக்கிறோம் சங்கமித்ரால இருந்து. இது வந்து கோயம்புத்தூரோடு மட்டும் நிறுத்தாமல் மக்களுக்கு கறவைப்பால் வந்து ஒட்டக கறவைப்பால் மருத்துவ ரீதியான உள்ளது எல்லா பக்கம் போய் சென்றடைகிறதுக்கு இதை நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு போய் பண்ணாண்டுக்கோம். இதை வந்து இந்தந்த ஒரு ஊரில் இருந்து எல்லாருமே வந்து ஒட்டகத்தை வந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் கிளைகள் ஓப்பன் பண்ணி தென்னிந்தியா முழுவதும் இதை நாங்கள் கொண்டு போகிறோம், இந்த சங்கமித்ராங்கிறது.